ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இந்த டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த வெயிட் டாஸ்க்கு. அதில் வந்துட்டு நம்ம பாய்ஸ் டீம் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு அதுக்கப்புறமா அரியணை அந்த இதில் வந்துட்டு 3வது படியும் எட்டி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டாஸ்க்குக்காக வந்துட்டு இப்போ வந்து லைவில் பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்க. போன கேப்பில் என்ன பண்ணுறாங்க, இந்த படைத்தளபதி அதுக்கப்புறமா அவங்க கூட இருக்கிற ஆட்கள்லாம் சேர்ந்து அந்த ப்ரொமோவில் வந்தது பாருங்கள், சேரோடு தூக்குங்கடா, தூக்கு தூக்கு தூக்குன்னு நம்ம சாட்சனாமா சொன்னதை வச்சு தூக்கிட்டாங்க. இப்போ தூக்கி எல்லாம் முடிச்சாச்சு, எல்லா பொருளையும் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு ஞான உதயம் ஒரு சில பேருக்கு பிறக்கும். யாருக்கு பிறந்திருக்குன்னா மஞ்சரிக்கு பிறந்திருக்கு. இப்போ மஞ்சரி சொன்னதை கேட்டுட்டு படைத்தளபதியும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் களத்தில் இறங்கி தூக்கிட்டாங்க. தர்ஷிகாலேருந்து எல்லோரும் இறங்கி இப்போ ஒரு வழி ஆக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு பாய்ஸ் டீம் வந்து பார்த்தாங்கன்னா செம்ம காண்டாயிருவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஆஹா நம்ம கேப்டனாக இருக்குமே இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஏன் அவங்களுக்கு தோணணும்? இப்போ ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இல்லை பண்ணதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி 1008 வாட்டி யோசிக்கலாம். ஆனால் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அதனால் வர பின்விளைவுகளை பற்றி தான் யோசிக்கணுமே தவிர, ஏன் செஞ்சோன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. சரி செஞ்சாச்சு, இப்போ இதனால் என்ன வரும், அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது, இதுதான் நம்ம மைண்டில் இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஆஹா அப்படின்னு. அந்த பயம் இருந்துச்சுன்னா முதல்ல இதை பண்ணியிருக்கலாமா? எவ்வளோ பெரிய விஷயம். சரி இப்போ பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சொன்ன உடனே அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரு பதட்டம் வருது. அன்ஷிதாவுக்கு வருது, ஜாக்லினுக்கு வருது, நம்ம இவங்க சௌந்தர்யாவுக்கு வருது. காண்டாகிறாங்க. அன்ஷிதா கத்துறாங்க, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு கேப்டனாக வந்து நீங்கள் பண்ணுறதே எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இறங்குனீங்க பண்ணியாச்சு. நான் கூட வந்து சரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து இங்கே வச்சுருவோம் அப்படின்ற ஒரு மனிதனில் அந்த மாதிரி தான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா நீங்கள் அந்த சேரையும் தூக்கிட்டு இப்போ வந்து கடைசியில் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அவங்க இல்லை எனக்கு திடீர்னு தோணுது, பேசாமல் நம்ம ஹரியா சார் அதை மட்டும் வச்சிடலாமான்றாங்க. உடனே இந்த பக்கம் ஜாக்லின் கொதிக்கிறாங்க. ஏங்க இது வேலைக்காகாதுங்க. நீங்கள் உங்கள் கூட அப்போ நாங்கள் எப்படி நிற்க முடியும்? நீங்கள் காலையில் ஒன்று பேசுகிறீங்க, மதியானம் ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க நான் எப்போக்கு அந்த மாதிரி பேசினேன் அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏங்க இதே தான் பாய்ஸ் டீமில் இந்த மாதிரி வர்றதுக்கு நாங்கள் ஒரு இதை சொல்கிறோம், நீங்கள் அதை பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு உள்ளே வாங்கன்னாங்க பல்லக்குக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் கேட்டு வரேன்னாங்க. அதை முடியாத நீங்கள் உடனே அவங்க 2வது ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போ நாங்கள் முதலே பண்ணுறோம், முதல் விஷயத்தையே பண்ணுறோன்றீங்க, அதுக்கு நீங்கள் முதலே பண்ணியிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் சரி 2வது முடியாதுன்னு ஒன்று அவங்க 3வது ஒன்று சொன்னால் இல்லை நாங்கள் 2வது பண்ணுறோம் அப்படின்றீங்க. இப்போது நீங்கள் ஒரு பண்ணுற விஷயத்தால் தான் பாய்ஸ் டீமே டென்ஷன் ஆகிட்டு நம்மளுக்கு மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. அதை இங்கே முதல்ல பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுங்க, நாங்களே எதுலேயுமே நிற்க மாட்டோம். அந்த சேர் எடுக்கிறதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் நினச்சி தான் ஒதுங்கிடுவோம். நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க, எங்களுக்கு வந்து தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டு பொழந்து பயங்கரமாக கலாய்ச்சி வேறு மாதிரி வந்துட்டு போய் கடைசியில் பாவம் அவங்கள பார்க்கறதுக்கு பரிதாபமாக போச்சு. அதுக்கப்புறமா சாட்சமாதேவி தான் வந்துட்டு சரி ஓகேங்க, சரி இது வந்து என்னோடய தப்பு தான், நான் வந்துட்டு இதை பண்ணியிருக்கக்கூடாது, செஞ்சாச்சு, இப்போ இதுக்கப்புறமும் நீங்கள் பயப்படாதீங்க, பயப்படாமல் நீங்கள் முன்னெடுங்க, இதுக்கு ஏதாவது பிரச்சனை வச்சா நான் பார்த்துக்கிறேன். நம்ம எடுக்கும்போதே வந்து பிக் பாஸ் பார்த்துருப்பார், அவர் இது வரைக்கும் தப்புன்னு சொன்னாரா? ஸோ பிக் பாஸே சொல்லாதப்போ நீங்கள் எது பயப்படுறீங்க, பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி பண்ணி இப்போ எல்லாம் ஒத்துமையாக வந்துட்டு இந்த இதை பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் பாய்ஸ் டீம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஜெஃப்ரியும் நம்ம விஷாலும் பார்த்துட்டு உள்ளே இருக்காங்க, துணியை போட்டு கட்டி உள்ளே விடாமல் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பொருள் எடுத்து வச்சுருக்காங்கன்ற விஷயங்கள் தெரியல. சரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மஞ்சரி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் காலையிலேருந்து இதே தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் படைத்தளபதியாக இருக்காங்க, திடீர் பார்த்தா அதான் அன்னியன் ரெமோ அம்பி மாதிரி மாறி 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 வந்து இருக்கிற எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சொன்னாங்களே நம்பி அவங்களே இறங்கிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு பயமாக இருக்குது, எடுத்து உள்ளே வச்சிருவோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பதட்டமாகவும் ஆகாத. சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.